சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன்னுடைய அன்பாலும் உன்னுடைய பக்தியினாலும் உன்னுடைய வேண்டுதல்களினாலும் உன்னுடைய பிரார்த்தனைகளினாலும் என் உள்ளமானது குளிர்ந்து விட்டது. நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் ஒரு திட்டத்தோடு தான், ஒரு முடிவு செய்து கொண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ இவ்வளவு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு சாதகமான முடிவை உன் சாயப்பா தரப்போகிறேன். எவ்வளவு நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் சாயப்பா என்று எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கதறிக்கொண்டிருந்தாய். உன் மனதிற்குள் எவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, உன் வேதனை காலம் முடிந்துவிட்டது. இனி வளர்ப்பிறையாக உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் இனி வளரப் போகிறது. நீ தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கப் போகிறது. நீ சிறிய அளவில் என்ன செய்தாலும் அதற்கான பலனோ பெரிய அளவிலே இருக்கும். அத்தகைய மாற்றங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ இது நாள் வரை கவலைப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் இத்தோடு முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதத்தால் பல நன்மைகளும் பல திருப்பங்களும் வரப்போகிறது. நீ என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாயோ அத்தனை வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்ற வந்துவிட்டேன். இன்றைய நாளில் பார், நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். நீ எதை நினைத்து என்ன ஆரம்பித்தாலும் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கிறது. நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்த பிறகு இனி உனக்கு கண்ணீர் என்பதே கிடையாது. இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றபடியினால் நீ நல்லதை மட்டுமே நெருங்கி செல்வாய். உன்னை விட்டு துன்பங்கள் எல்லாம் தானாகவே விலகி சென்றுவிடும். உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது எதுவோ அது மட்டுமே உன் அருகிலே இருக்கும். உன்னை கஷ்டப்படுத்துவதும் உன்னை காயப்படுத்துவதும் உன்னை வேதனைப்படுத்துவதும் எல்லாமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இப்போதும் சொல்லிக் கொள்ளுவது ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கையில் சிறு சிறு துன்பங்கள் வருவது கண்டு துவண்டு விடக்கூடாது. அது எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு உனக்கான வெற்றியை நீ தேடி செல்ல பழகி கொண்டால் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். அதை ஒரு நாளும் மறந்து விடாதே. இது என்னுடைய சத்திய வாக்கு. உன் வாழ்வில் நடக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் நீயும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? நான் மட்டும் என்ன செய்வேன் சாயப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று ஒதுங்கி நிற்காதே. இது உன்னுடைய வாழ்க்கைதானே, உன்னுடைய ஆசைதானே, நீ கண்ட கனவுதானே. அப்படி என்றால் அவற்றை செய்வதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் நீயும் கொஞ்சம் போராடித்தானே ஆக வேண்டும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீயும் செய்யத்தானே வேண்டும். அப்போது தானே அதில் உனக்கு முழு வெற்றியும் முழு நிம்மதியும் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது என்றால் நான் உனக்கு அதை கொடுக்கவில்லை என்று நினைத்து விடாதே. அதில் உள்ளது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு பரிபூரணமானதாக உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவற்றையெல்லாம் முடித்து கொண்டிருக்கிறேன் என்று தைரியத்தோடு இரு. உனக்கு சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் உன் கைகளில் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் அதை ஒரு நாளும் தவற மாட்டேன். உன்னுடைய தேவை என்ன என்பது எனக்கு தெரியும். அதை எப்படி நான் தட்டி கழிப்பேன்? நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காதே. யாரையும் எதிர்த்து உன்னுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்று நினைக்காதே. எல்லோருக்கும் அவரவருக்கு என்று ஒரு நியாயம் இருக்கும். அதனால் உன்னுடைய பக்க நியாயத்தை மட்டுமே எல்லாரும் புரிந்து கொண்டு உன்னை மட்டுமே சரி என்று சொல்லுவார்கள் என்று நீ எதிர்பார்த்தால் உனக்கு அதனால் வேதனை தான் மிஞ்சும். எல்லோருக்கும் காரணம் சொல்ல 1000 வழிகள் இருக்கிறது. அதனால் உன்னுடைய
உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டே இருந்தால் பிறரை பற்றிய எண்ணமோ சிந்தனையோ உனக்கு தோன்றாது. யார் என்ன சொன்னாலும் இது உன்னுடைய வாழ்க்கை. அதை முழுவதுமாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற விஷயங்களை உன் காதில் போட்டு வைத்துக்கொள், உன் மனதிற்குள் வைத்துக்கொள். எதையும் மறந்து விடாதே. எல்லாவற்றையும் உனக்கான ஒரு பிடிமானமாக நீ இறுக பிடித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போவது உறுதி. அதை யாராலும் தடுக்க முடியாது. உன் மனதிற்குள் இருக்கும் சிறு சிறு எண்ணங்களையும் தேவையில்லாத குப்பை கூலமான விஷயங்களையும் சுமந்து கொண்டே இருப்பதினால் உனக்கு ஒரு பலனும் கிடைக்கப் போவது இல்லை. நல்லது எதுவோ அது மட்டும்தானே நல்லதை செய்யும். தீமை தரும் விஷயங்களையோ வேதனை தரும் விஷயங்களையோ நீ நினைத்து கொண்டே இருப்பதினால் ஒரு பலனும் ஏற்படாது. நான் சொல்லுவது உனக்கு புரிகிறதா இல்லையா? என்னுடைய குழந்தை, நீ நான் சொல்லுவதை முழுவதுமாக புரிந்து கொள். எனக்கு உன் வாழ்க்கை மீது அளவு கடந்த அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறையினால் தான் நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லும் இந்த வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும். நீ நினைத்ததை செய்து முடிப்பாய். வெற்றி உன் வசமாகும். நீ என்ன நினைத்து என்ன காரியம் செய்ய நினைத்தாலும் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். மிகச்சிறந்த அற்புதமான நாளாக இன்றைய நாள் உனக்கு இருக்க போகிறது. இதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காமல் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்து முடி. நிச்சயம் உனக்கு அதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் உன் காது குளிர கேட்கப் போகிறாய். என் செல்வமே, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் திக்குமுக்க ஆடச் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருவன் வந்த பிறகு மாற்றங்கள் என்பது வராமல் இருக்குமா சொல்? எல்லாமே மாறிவிட்டது. உன் வாழ்க்கையும் மாறிவிட்டது. நீதான் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். நல்லதை நினைத்து நல்லதை செய். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.